பட்டாச்சாரியுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி வாழ்த்தி அவர்தம் திருக்கட்டளை ஏற்று என்னுடைய முன்னோர்கள் இந்த சமண சமயத்திற்கு இந்த வேசித்தாமூர் மடத்திற்கு என்ன சேவைகளை எல்லாம் ஆற்றினார்களோ அதை தொடர்ந்து நாங்களும் ஆற்றுவோம் என்ற ஒரு வகையிலே நான் இந்த சூடாமணி நிகண்டை பற்றி பேச வந்திருக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய எதிர்கட்சிக்காரர் எனக்கு சொல்றதுக்கு. இந்த சூடாமணி நிகழ்ச்சி நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது நம்ம ஊருக்கார் எழுதுந்து அது நம்மளுக்கு இறக்கும் தெரியாது டீட்டெயிலாக. நான் டீட்டெயிலாக உள்ள போல சூடாமணி நிகழ்ச்சி என்னன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் ஏன் நம்ம ஊர் எப்படி வருது அப்படின்றத நான் இங்கே சொல்லிட்டு அமர்ந்துடுறேன். இதை ஒரு வீரி மண்டல புருடர் அப்படின்னு சொல்றாரு. இதற்கான எவிடன்ஸ் நம்மளுக்கு ரெண்டு இடத்துல இருக்கு. ஒன்று வந்து அனந்த விசைகர் உலா, அதுல அப்பாண்டிநாதர் உலா ஒன்று இருக்கு, அனந்த விசைகர் எழுதியது, அதுல அந்த எவிடன்ஸ் இருக்கு. அவர் வீரைபுரத்தை சேர்ந்தவர், அது பெரம்பலூர்காரர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம திருநரங்குடையுடைய அந்த மேல் படிக்கட்டில் ராஜகோபுரத்துல கல்வெட்டுல இருக்கு அவரை பற்றி. இந்த மண்டலகுருடைய ஆசிரியர் வீரசேனாச்சாரியார் என்று அது ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு மேல பெரிய டீட்டெயிலாம் இல்லை. அவர் திருநரங்குடியில் இருந்திருக்கின்றார். இந்த மண்டலகுருடர் சிரவணபலிபுரத்திலே சென்று படித்திருக்கின்றார். இதுக்கு மேல பெருசா அதுல டீட்டெயில்ஸ் இல்லை. சிரவணபலிபுரத்திலே சென்று படித்திருக்கின்றார். அவர் வீரசேனாச்சாரியருடைய மாணவர். அவர் வந்து வீரசேனாச்சாரியரை கீழே பணியாற்றி இருக்கின்றார். இந்த நிகண்டு அப்படின்றது ஒரு டிக்ஷனரி. உங்க ஈஸியா புரியணும்னா ஒரு டிக்ஷனரி. அருட்பொர் அகராதி அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு விளக்கம் இருக்கும். இதுல மொத்தம் 11,000 சொற்களுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதுல 12 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1168 சூத்திரங்கள் இருக்கு. இதை முதல் 1839 தாண்டவராய முதலியார் என்றவர் இதை பப்ளிஷ் பண்றாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வழக்கம் போல யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் பதிப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை சீர்தூக்கி சரஸ்வதி மகா பதிப்பிக்கிறாங்க. இது வந்து பதிப்பகம் வந்த கதை. இந்த நிகண்டு அப்படின்றது நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்ல முடியாது. உலக அளவிலே டிக்ஷனரி தோன்றுவதற்கு சமகாலத்திலே தோன்றிய ஒரு மிகப்பெரிய நம்ம நிகண்டு. அது நம்ம ஊருக்காரு மண்டலகுருட செய்திருக்காங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்ன திவாகர நிகண்டுன்றது இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் வர செகண்ட் தான் இது. ஆனா செகண்ட் வந்தாலும் இவர் தான் ஸ்டடியா இருக்காரு, இவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. டில் டுடே இவருடைய நிகண்டை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்காரு. ஆனா இந்த ஆசிரியர் பற்றி அதற்கு மேல அது தமிழுக்கு தான் எல்லாமே அறிஞர் அகராதி, அது டிக்ஷனரி. பழைய தமிழ்ல அது கொடுத்திருக்காரு. அதுல மொத்தம் 12 தொகுதிகளா பிரிக்கிறாரு. தேவர் பெயர் தொகுதி. அதுல தேவர் பெயர் தொகுதியில பாத்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து ஜினேந்திரன், ஜீனன், பெருமாள், ஈசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் சொல்லிட்டு போறாரு. தனித்தனியா பிரிக்கிறார். அவரே பண்பு பெயர் தொகுதி எல்லாம் மொத்தம் 12 தொகுதிகளாக பிரிக்கிறார் அவரு. அது டீட்டெயிலாம் போல போர் அடிக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப மெயினான விஷயம். இது இன்னும் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகண்டு தோன்றிய பிற்பாடு தான் இதுக்கு சமகாலத்துல தான் ஆங்கிலத்திலேயே அந்த டிக்ஷனரி எழுதப்படுகிறது. அதுக்கு முன்ன அப்படி ஒரு டிக்ஷனரியோ எதுவுமே இல்லை. முதலாக இந்திய அளவிலே இந்த நம்ம நிகண்டு மிகவும் பாராட்டப்பட்ட தமிழிலே முதல் செய்திருக்காங்க. மொத்தம் 2 விஷயம் நம்ம ரொம்ப பாராட்டணும். ஒன்று வந்து பிலாசபி. நீலகேசி தான் இந்திய அளவிலே ஒரு பிலாசபியை சொல்ற நூல், அதுவும் எழுதிய சமணர் தான். அதே போன்று இந்த நிகண்டை எழுதி வரும் மண்டலகுருடர் அவரும் ஒரு சமணர் தான். அவரும் நம்ம ஊர்க்காரே அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு வாய்ப்பளித்த திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் பேச முடியாது சொல்லிட்டேன். அவர் தான் இது 2வது வாய்ப்பு எனக்கு. அதுவும் இந்த நம்மூர் சாமி பற்றி பேசுறது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கு. எனக்கு நிறைய விஷயம் தெரியும் இதை பற்றி, பட் டீட்டெயிலாக போல. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நாங்கள் எப்பொழுதும் மனத்திற்கு உறுதுணையாக இருக்கும். தெரியும்.